இந்த காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படா முடிப்போம் எப்படா முடிப்போம், சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கேருந்து போயே ஆகணும்ப்பா அப்படியே நாளில் எண்ணிட்டு இருப்பேன் நான். அவ்வளோ எனக்கு கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தானே. ஆனால் முடித்ததுக்கப்புறம் ஒன்றுமே என்னால் முடியல. எனக்கு பைத்தியம் பிடிக்கும். எனக்கு இந்த வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு 20 வயசு பொண்ணு மாதிரி நம்மளால இருக்கவும் முடியல. குழந்தைகள்லாம் விளையாட கூப்பிட்டா நான் பாட்டுக்கு விளையாட போய் உட்காந்துக்கிறேன். என் தங்கச்சி கூட உட்காந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய ஏஜ் இப்போ தான் ரிவர்ஸில் போகிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் எனக்கு அப்படி இருக்கா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கா அது தெரில. இந்த 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 கேப் வந்துட்டு இது என்ன கேப்பு அப்படின்னு ஒன்றும் புரியல. அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு அடுத்து என்ன பிஜியா, வேலைக்கா, இல்லை கல்யாணமா, இல்லை வீட்டில் இருக்க போகிறோமா, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது சத்தியமாக. ஒரு ஒன்றுமே தெரில. என்ன பண்ணுறோம், எதுக்கு எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம், எதுக்கு தூங்குறோம், செல்லு நோண்டுறோம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தனிமையை நோக்கி இங்கே போயிடலாமா, இங்கே ஓடி போய் தனியாக வாழலாம், காடு மடை மேகங்கள்னு போயிடலாமா அப்படின்னு தான் இருக்குது சத்தியமாக. பெட்ரோல் விலை வேறு ஏற்றி விட்டாங்க, அதுக்கும் வழி இல்லை, போகவும் முடியாது. நம்ம நேரம் தான். இந்த 10th படிக்கும்போது கொரோனா வந்துட்டு முடிச்சு விட்டாங்க. அப்புறம் இப்போ சரி காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து வாழ்க்கையில் போனோன்னா அப்புறம் பெட்ரோல் விலை ஏற்றி விட்டாங்க, எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. பார்த்தா ஒரு பக்கம் என்ன லாக்டவுன் வருதுங்கிறாங்க. இன்னும் ஒன்றுமே புரியல. அது எப்படி நாங்கள் ஒன்று முடிச்சுட்டு வரும்போது மட்டும் எப்படி இந்த மாதிரியான இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி எப்படி இப்படி வருது? கரும்